விஜய் அவர்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இப்போ நான் கேட்குறது அவரோட ரசிகர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம். நீங்கள் எத்தனை வருஷம் பயிற்சி பண்ணியிருந்தால் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க? உங்களுக்கு இருக்கிற ஒரு செலவாக்கு, உங்களுக்கு இருக்கிற மக்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. எப்படி பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்வி கேட்குறேன். கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. என்னோட நண்பன் தான் வில்லனா ஏற்றிருக்காங்க, என்னையும் செல்லம் பண்ணுறாங்க. நான் அதை எப்போவுமே அரசியலுக்கு நான் பயன்படுத்தவே இல்லை. இந்த பிரபல்யத்தை ஆமாம், அது இல்லை. அது நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க பிரபல்யத்தை. அது நான் மிஸ்யூஸ் ஆங்குறேன். எப்படின்னா, நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடுறீங்கன்னா எத்தனை வருஷம் பயிற்சி பண்ணியிருக்கலாம்? நீங்கள் நடிகர், நீ முதல் படம் 2வது படம் இருக்கிற விஜய் அவர்களுக்கும் இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களுக்கும் வேறு. அது 25 ஆண்டு காலம் நீங்கள் தொடர்ந்து நடிப்பை கற்றுக்கிட்டு, குதிரை ஓட்டுறதை கற்றுக்கிட்டு, சண்டை கற்றுக்கிட்டு வர்றீங்க. அதை வச்சுக்கிட்டு திடீர்னு சிஎம் ஆகிடுவீங்களா நீங்கள்? நான் கேட்டுட்டு இருக்கிறது, எனக்கு என்ன நம்பிக்கை கொடுப்பீங்க நீங்கள் இந்த சினிமா மாடலில்? நீங்கள் இந்த 10 வருஷமாக ஒரு தூத்துக்குடி இருக்கட்டும், இன்னொன்று நடக்கும்போது, ஒரு மொழிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது, நம்மளுடைய சுயநல மாநிலத்துக்கு பிரச்சனை பேசியிருக்கீங்களா? எல்லாத்தையும் விட்டு வந்துடுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தெரியுது, கமிட்மெண்ட்டாக தெரியல. எப்படி தெரியுது அது? இப்போ காந்தி எல்லாத்தையும் விட்டு வந்துருதானே நம்ப முடியுது என்னால். அது எல்லாத்தையும் விட்டு வந்தார், கஷ்டப்பட்டார், அடிப்பட்டார், நிட்டார். வரலாறு இன்னைக்கும் அது பாதிக்குது. இப்படி எத்தனையோ தலைவர்கள் எல்லாத்தையும் விட்டு அடிப்பட்டு ஜெயிலுக்கு போய் நின்று எதிர்கட்சியாக இருந்து போராடி வந்ததுனால தான் இந்த நாடு இவ்வளோ வளர்ந்துருக்கு. அதை எப்படி திடீர்னு நம்பிட முடியும்? நான் உங்கள் ரசிகர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். நான் கேட்டுட்டு இருக்கிறது உண்மையில இருக்கிற வெறுப்போ எதிர்ப்போ கிடையாது. நீங்கள் நாளைக்கு ஆஸ்கர் வாங்கினா என்னோட சந்தோஷப்படுறவங்க யாரும் இல்லை. அது வேற, அந்த அன்பு வேற. அது அரசியல் நாயகனா ஒரு தலைவனா கிடைச்ச அன்போ பாசமோ கிடையாது. அது ஒரு பொழுதுபோக்கு. சும்மா ஏதோ எல்லாத்தையும் நீ தியாகம் பண்ணதுனால இல்லை. அவன் காசு கொடுத்து லைன்ல நின்று கட் அவுட்டை வச்சு ராப்பகலா லைன்ல நின்று ரசிகர் மன்றத்தை கூட்டி அப்பா அம்மாவையும் பேசாம அப்படி வந்த அன்பு பாசம் இல்லையா? அதை நீ பயன்படுத்திட்டு இருக்கும் போது எனக்கு நம்பிக்கை எப்படி கொடுப்ப? நீ உடனே நான் நெக்ஸ்ட் சிஎம் அதாவது நீயே அனௌன்ஸ் பண்ணிக்கிறது இருக்கு இல்லையா? அது ஆணவமா தெரியுது. நீங்க நண்பர்கள் ஒரே துறையில இருக்கோம், நானும் நடிகனாக இருக்கும், அது நல்ல விஷயம். பட் நாடை கொடுக்கும்போது 2 நிமிஷம் யோசிக்கணும்ல. ஒரு நடிகனுக்கு பிடிச்ச நடிகனுக்கு நான் தொண்டைக்குள்ள விரலை விட்டு விசில் அடிக்கலாம். நாடை எப்படி கொடுக்கறது? அது யாரா இருந்தாலும் சரி. இது மக்களோட கேள்வி, ஒரு குடிமகனா என்னுடைய கேள்வி. எனக்கு இந்த வேற இதுல எதுவுமே இல்லை. உடனே பவர். அப்ப நீ பவர் வரும்போது எல்லா தொகுதி நிக்க வைக்கிற ஆளுங்க யாரு? அப்ப நீ நிக்கிற உன்னோட டிரைவர் பையனுக்கு நான் எம்எல்ஏ ஆக்குறேங்கிற, இன்னொருத்தன் ஆக்குறேன். அவன் யாரு? முந்தானத்து வரைக்கும் அவனுக்கே தெரியாது நான் சீட்டு வருதுன்னு. உடனே அவன் துண்டு போட்டு எம்எல்ஏ ஆயிடுவானா? சரி, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், மக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும். நம்மளுடைய எதிர்காலம் எப்படி? மாநில உரிமைக்காக போராடுற தகுதி உனக்கு இருக்கா? குரல் கொடுத்துருக்கீங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நான் நல்லவன் சொல்லிட்டு அவன் நடந்துருமா? 25 வருஷங்களா ஒரு கன்சிஸ்டண்டா இருந்து ஒரு பெரிய நடிகனான உங்களுக்கும் அரசியல் இல்லையே எப்படி?